ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 3 இயர் எல்எல்பிக்கு யாரெல்லாம் வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லாருமே பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து 3 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணிருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. முக்கியமான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. இதை பத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து 3 இயர் எல்எல்பிக்கு ஆன்லைன்ல கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்ம டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜுக்கு போயிட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னா நேரடியா போயிட்டு ஸ்பாட் அட்மிஷனோ இல்ல டைரக்டா அட்மிஷனோ நம்ம வந்து போட முடியாது. கவுன்சிலிங் மூலியமா போய் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் வந்து நம்ம போட முடியும். அப்படிங்கிற பட்சத்துல அப்ளை பண்ணவங்க எல்லாருமே நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு நீங்க ஃபில் பண்ணதான் இந்த அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க ஃபில் பண்ணாம எதுவுமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்காது. நம்ம ஒவ்வொரு வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றது அதுதான். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 1 ஆர் 2 டைம்ஸ் நல்லா கவனமா செக் பண்ணிட்டு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்கறதும் சரி, இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்றதும் சரி, நான் தப்பா அப்ளை பண்ணிட்டேன், நான் 2வது அப்ளிகேஷன் போடலாமா, என்னுடைய மார்க் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு. போன வருஷம் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருந்தேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெமோ வீடியோல சொல்லியிருந்தேன். போன வருஷம் பண்ண பிரச்சனை இந்த வருஷம் பண்ணாதீங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். போன வருஷம் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நீங்க என்ன பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, தப்பா வந்து அப்ளை பண்ணிட்டு 2வது அப்ளிகேஷன் ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் 3 அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க. எவ்வளவோ 3 அப்ளிகேஷன் ரூ. 1000 இல்ல கிட்டத்தட்ட ரூ. 1500 வந்து 3 அப்ளிகேஷன் போட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு அன்வான்டடான விஷயம் தான். அப்ளை பண்ணையிலே வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் நம்ம போடும்போது கொஞ்சம் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூ ஆகாது. இப்போ இதுல உங்களுக்கு ஷேர் பண்ண போறிய முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டி வந்து இந்த வருஷம் 3 இயர் எல்எல்பிக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து கொண்டு வர போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ வந்து ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஆகஸ்ட் 13 இல்லைன்னா 14ஆம் தேதி ஒரு 3 நாள் சென்று நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ஷன் விண்டோ வந்து ஒரு 2 டேஸ் நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 2 டேஸ்க்குள்ள நீங்க வந்து தப்பா, அதாவது உங்களை அறியாம ஏதாச்சும் வந்து தவறுதலா மிஸ்டேக்கா நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை சரி பண்றதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இது வந்து 5 இயருக்கு மட்டும் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. 5 இயருக்கு வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருந்தாங்க. இப்ப நீங்க கீழே படிச்சு பாருங்க. லாகின் பண்ற பேஜ்ல போயிட்டு இந்த இடத்துல பார்க்கும்போது எனி கரெக்ஷன் இந்த அப்ளிகேஷன் ஹாஸ் பீ டு டன் பை த கேண்டிடேட் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கவர்னன்ஸ் போர்ட்டல் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஒரு 3 டேஸ் வந்து ஓபன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இது யாருக்காக அப்படின்னா 5 இயர் பிஏ எல்எல்பிக்கும் பிஏ எல்எல்பில ஹானஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 3 டேஸ் வந்து எனபிள் பண்ணிருந்தாங்க. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் தவறுதலா மிஸ்மேட்சா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்றதுக்காக வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து நம்மளுக்கு ஒரு 3 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 3 இயர் எல்எல்பிக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எந்த வருஷமும் இது வந்து 3 இயர் எல்எல்பிக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் யூனிவர்சிட்டியை நம்ம இன்னைக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் நாங்க வந்து கொடுப்போம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் கால் வைக்கிறாங்க. அப்ளிகேஷன் வந்து மிஸ்மேட்சா அப்ளை பண்ணிட்டோம், இதுக்கு என்ன பண்றது, மெயில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம வந்து ஃபர்தரா அனலைஸ் பண்ணி கேட்கும்போது யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 3 இயர் எல்எல்பிக்கு கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவோம்னா கரெக்ஷன் விண்டோ வந்து எனபிள் பண்ணுவோம். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். 2வது ஒரு அப்ளிகேஷன் வந்து போட வேண்டாம் அப்படிங்கறத தெளிவா வந்து சொன்னாங்க. ஓகே ப்ரோ, இப்போ கரெக்ஷன் விண்டோ வந்து எனபிள் பண்றாங்க அப்படின்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் கரெக்ஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து கேக்குறீங்க. இதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிக்கணும். மை அப்ளிகேஷன்ல வந்து உங்க பேரை வந்து எடிட் பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும். பேரு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி அப்படிங்கறத கண்டிப்பா உங்களால வந்து மாத்த முடியாது. ஏன்னா பேரு, மொபைல் நம்பர், மெயில் ஐடிங்கிறது வந்து லாகின் ஐடி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருப்பீங்க. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுடைய நேமு, உங்க டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அந்த மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், இது எல்லாமே வந்து எடிட்டோ கரெக்ஷனோ வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கையுமே நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடிட்டோ கரெக்ஷனோ பண்ண முடியாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கிற முடியும், கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி உங்களுடைய அட்ரஸை கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஃபாதர் நேம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் அப்லோட் பண்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ண முடியாது. மற்றபடி இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் பண்றத வந்து கரெக்ஷன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா கரெக்ஷன் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது நான் வந்து பிரைவேட் காலேஜ்ல வந்து நோ கொடுத்துட்டேன்,
ஆனா எனக்கு இப்போ வந்து கட் ஆஃப் எல்லாருமே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உனக்கு காலேஜ் வந்து கிடைக்காதுன்னு சொல்றாங்க. நான் வந்து அப்ளிகேஷனே நான் வந்து எஸ் குடுத்து பிரைவேட் காலேஜ்லயும் நான் வந்து ஜாயின் பண்ணலாமா? பிரைவேட் காலேஜுக்கும் நான் வந்து காலேஜ் வந்து பிரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா நீங்க வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ஷன் விண்டோல வந்து அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மத்தபடி ஃபாதர் நேமு, உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் இதெல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா கரெக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி காலேஜ் வந்து பிரெஃபரன்ஸும் உங்களால வந்து செலக்ட் வந்து பண்ணிக்க முடியும். மறுபடியும் நீங்க ரீகரெக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலேஜ், 2வது இந்த ஊர் காலேஜ், 3வது வந்து நாமக்கல் காலேஜ், 4வது மதுரை காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல நீங்க நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க எஸ் உங்களால வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ஷன் விண்டோ வந்து எப்படி வந்து நம்ம எந்த டேட்ல வந்து ஓபன் பண்ணுவாங்க, அதை எப்படி வந்து கரெக்டா நம்ம வந்து கரெக்ஷன் வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். இந்த ஒரு அப்டேட் வந்து இப்பவே உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது யூனிவர்சிட்டி சைடுல இருந்து நம்ம கேட்ட உடனே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து 3 இயர் எல்எல்பிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. 2வது அப்ளிகேஷன் போடணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. மார்க்ல மட்டும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று எழுதி மெயில் அனுப்பிடுங்க. ஒன்ஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா சரி பண்ணி கொடுத்துக்குருவாங்க அப்படிங்கறத நீங்க வந்து இப்ப வந்து தெரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன்ல உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.